ஹலோ ஆல் வணக்கம். ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் அன்ஃபார்ச்சுனேட்லி மழை வந்துருச்சு. பட் தென் ஆப்கானிஸ்தான் அன்ஃபார்ச்சுனேட்லி நாக்ட் அவுட். ஆஸ்திரேலியா ப்ரோக்ரஸ் டு த செமிஃபைனல்ஸ் அலாங் வித் சவுத் ஆஃப்ரிக்கா. பீடாக், வெல்கம் டு தி ஷோ. உங்க ஆசை நிறைவேறிடுச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா போட்டுருவீங்களா ட்வீட்டு? இந்த திரும்ப ஃபோட்டோ வந்து சர்பட்டா பரம்பரையில மார்க் பண்ணி போட்டுருவீங்க. உங்க ஆசை நிறைவேறிடுச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா உள்ள போயிட்டாங்க, ஆஸ்திரேலியாவும் உள்ள போயிட்டாங்க. இதை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? பாவமா இருக்கு ஆப்கானிஸ்தானை பார்த்தா. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், சி, ஒன்னே ஒண்ணுதான் ரிஃப்ளெக்ட் பண்ண அவங்க பேட்டிங் பவர் அப்படின்னு. அதுல அது என்ன சொல்றது, இது சொன்னா ஆப்கானிஸ்தானை நான் கீழே தாழ்த்தி பேசுற மாதிரி இருக்கும். பட் இங்கிலாந்து உங்களுக்கு ஒரு பவுலர் தான் வச்சுன்னு விளையாடினாங்க. ஸோ ஒரே ஒரு பவுலர் வச்சிருக்காங்கும் போது தே கேன் ஆல்வேஸ் ஸ்கோர் தட் 40 ரன்ஸ் மோர். இப்ப இங்க ஆஸ்திரேலியாவோட இந்தியன் பிக்சர்ஸ்ல நீங்க இந்த 274 அடிச்சீங்கன்னா யூ ஹாவ் சம் சான்ஸ். 310 இந்த பிச்சில் நீங்க அடி நவுத்தி நொறுக்கிட்டு போயிருப்பான் ஆஸ்திரேலியா. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆன் டாப் ஆஃப் இட், நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல, ரெண்டு பேருக்கும் கேட்ச் விட்டாங்க. ஷார்ட்டுக்கும் ஒரு கேட்ச் விட்டாங்க, ஹெட்டுக்கும் ஒரு கேட்ச் விட்டாங்க. பட் டூ நான் செவன்டி பார்க்கல, பட் நீங்க சொல்றீங்க. ஓகே. 274 இஸ் நெவர் கோயிங் டு பி ஈஸி. ஒன்னே ஒன்று தான் நேற்று ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அவங்களோட டெம்ப்ளேட் 280 50 ஓவர்ல அடிக்கிறதுக்கு. 280 ஆஸ்திரேலியாவோட பத்தாது. அவங்களோட டெம்ப்ளேட்டை மாத்தி ஆடணும் அப்படின்னு அவங்களால அன்பார்ச்சுனேட்டா மாத்தி ஆட முடியல. இப்ப என்ன, இப்ப நான் எப்படி சொன்னா, அதுக்கு ஆசைப்பட்டு அவங்க 150க்கு ஆல் அவுட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? நீங்க எப்படியே வெளியில போறீங்க. இப்ப இப்ப உங்களுக்கு 10 மேட்ச்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வேர்ல்டு கப் மாதிரி 2023 இது ஒரு மூணாவது மேட்ச். இது தோத்தா பரவாயில்ல, இன்னும் 6 மேட்ச் இருக்குன்னா ரைட்டு. இது டூ ஆர் டேங்கும் போது நீங்க 150 அடிச்சு தோத்தாலும் வெளியே போடுவீங்க. இப்ப மேட்சே தோக்காம மழை வந்தும் நீங்க வெளியில போறீங்க. அதனால நீங்க டாஸ் வின் பண்ணி பேட் பண்றீங்க. இப்ப நீங்க ஆடுறீங்க போது இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல அந்த 54 for 1 வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு உங்களுக்கு, அந்த ஸ்லோ அப்ரோச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 11 to 20 முடியும் போது பாத்தீங்கன்னா ஒன்லி 40 for 2, 94 for 3. அதுக்கப்புறம் இந்த 21 to 40 பாத்தீங்கன்னா 5 runs and ஓவர் தான் ஆடினாங்க. அன்பார்ச்சுனேட் 199 for 7. அங்கேயே முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு இவர் ஒரு எக்ஸ்ட்ராடனரி நாக் ஆனாரு. முதல்ல செதிக்குள்ளாத்தால, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஸ்மத்துல்லா ஓமர் சாய் ஒரு பிரில்லியன்ட் நாக் ஆடினாரு. அதுல சந்தேகமே கிடையாது. இந்த அஸ்மத்துல்லா செய்தி ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டாரு. அந்த சுச்சுவேஷன்ல நீங்க விக்கெட் போகுது, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எல்லிஸ பத்தி ஆல்ரெடி சொன்னோம். துண்டா போடுறாரு 10 ஓவர், ஒன்னும் பண்ண முடியல. நடுவுல சாம்பா ஒரு கடுபடி பண்ணுவாரு ஒரு 10 ஓவர்ல. ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் அவங்க tie and negated them and made them they go out of the game. ஸ்பென்சர் ஜான்சன் கொஞ்சம் அங்கங்க ரன் கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்லல. மேத்யூ ஷார்ட் எப்படி சார் 7 ஓவர் 21 ரன் போட விடுவீங்க? நான் உங்களுக்கு கேட்கிறேன். 6 ஓவர்ல 28 மேக்ஸ்வெல். மேத்யூ ஷாட் உங்களுக்கு 10 இது 7 ஓவர்ல 21. நீங்க டிஃபென்சிவா போறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே அங்கேயே கிடையாது. அடி வாங்கிட்டாங்க கேம்ல. அதான் அந்த பாயிண்ட்ல அடி வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 15 ஓவர்ல 71 for 2. ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ல எவன் டெம்ப்ளேட் செட் பண்றானோ அவன் தான் ஜெயிக்க போறான்னு சொன்னா, ஆஸ்திரேலியா 12.5 ஓவர்ஸ்ல 109 for 1. க்ளோஸ் மேட்ச் அங்கேயே. அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர்ஸ் இப்ப அனாலிசிஸ் சொல்லிட்டேன் நானு. சாம்பாவை விட்டுருங்க, ஷார்ட் 7 ஓவர்ல 21, மேக்ஸ்வெல் 6 ஓவர்ல 28, பினிஷ்ட் க்ளோஸ், அங்கேயே முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இட்ஸ் a do or die match. You have to make a move போது நீங்க கரெக்டா சொல்றீங்க. நானே அதை சொல்லுவேன். அதிக ஆசைப்படாத, 320க்கு ஆசைப்பட்டு 150 காலம், நீங்க சொல்ற பாயிண்ட் ரைட்டு. அது ஒய் இட் பிகம்ஸ் த ரிஸ்க் எடுக்கணும்னா, இப்ப தோக்கல, மழை வெளியே போறாங்க. அப்படிங்கும்போது நான் என்ன சொல்றேன், வச்சு போட்டு தள்ளிடுன்னு. இப்ப ஊன்றாங்க. இப்ப மழை இத்தனை மேட்ச் மழையில போச்சு. நான் கேட்கல, who is responsible for that? Tell me honestly. சொல்லுங்க நீங்க. இப்ப who is responsible for that? நீங்க என்ன சொல்லுங்க. வேற ஒருத்தர் மாதிரி கேக்குறீங்க? இல்ல, இப்ப கண்ணா பின்ன நீங்க சொல்றீங்களே. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எல்லா இதுக்குண்டுமே நான் சொல்றேன். இப்ப நீங்க உலகத்திலேயே பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கிரவுண்டு தான் வெறும் பிச்சை மட்டும் கவர் பண்ணிட்டு மழை நின்ன உடனே 1/2 மணி நேரத்துல மேட்ச் ஆரம்பிக்கலாம். வாண்டர் ஜோனாஸ்பர்க், சின்னசாமி ஸ்டேடியம், பெங்களூர். மத்த எல்லா கிரவுண்டையும் நீங்க ஃபுல்லா தான். நான் எனக்கு தெரியல, எனக்கு தெரியாத பத்தி நான் பேசக்கூடாது. அந்த கவர் எவ்வளவு கோடி ஆயிடுன்னு உங்களுக்கு கேக்குறேன் நான்.
மழை பெய்யுதுன்னா ஓல் கிரவுண்ட் இந்த ஸ்ரீலங்கால பண்ணுவாங்க பாருங்க கவரு, தப்ப 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 தப்பன்னு ஓடி வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. அந்த கவர் அது அவ்வளவு எக்ஸ்பென்சிவா எனக்கு. ஐ டோன்ட் ரியலி நோ. அந்த செதிக்குல்லா அத்தால் வந்து ஒரு ஒரு டாப் கிளாஸ் நாக் ஆடினாரு. அவங்களுக்கு வெட்டி ஒரே ஒரு செதுக்கிட்டாரு. அவங்களுக்கு ஒரே பிரச்சனை ரமானுல்லா குருபாஸ் தான். நீங்க எடுத்த உடனே 7 for 1, 8 for 1 ஒவ்வொரு தரையும் இப்ராஹிம் சத்ரானில 177 அடிக்க முடியாது. அங்கதான் அவங்க அடி வாங்கி எடுத்த உடனே டமால்னு போல்ட் ஆயிட்டாரு யார்கர்ல ஸ்பென்சர் ஜான்சனுக்கு. அதனால சொன்னனே அந்த சுச்சுவேஷன் நீங்க சொல்றதா யோசிச்சிருப்பாங்க, விச் இஸ் சென்சிபிள். ஒருவேளை டப்பு டிப்பு அடிச்சு 150 காலாட்டி விடுவாங்க. பட் அஸ்மத்துல்லா சைதி தான் மொமெண்டமே கீழே கொண்டு வந்தாரு. ஐயோ நீ ஆடி அட்லீஸ்ட் 40 ஸ்ட்ரைக் ரேட்லயே நீ ஆடுவ. ஸ்லோவா ஆடு, இல்லைன்னு சொல்ல. இவ்வளவு ஸ்லோவா லெப்ட் ஹேண்டர் நீ, உனக்கு வந்து சாம்பா கிம்பால போற மடக்க மடக்க மாட்டேன் நீ. அங்கதான் உங்களுக்கு போச்சு. அங்கேருந்து அவங்க 274 வந்தது மிகப்பெரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்டர் பங்களாதேஷ், ஐ எம் டெல்லிங் யூ அனதர் டீம் விச் கேன் டூ திஸ் அண்ட் வாக் அவுட் ஃப்ரம் த டோர்னமெண்ட். இவங்க ஒன்றும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் போலிங் யூனிட், இன்னும் ஒரு போலர் இந்த ஃபசலக் ஃபரூக் மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா 2027 வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்கால வச்சு ஒரு சம்பவம் சொன்னோம். நம்ம சொன்ன மாதிரி ஒரு சம்பவம் கண்டிப்பா நடக்கும்னு. நிறைய சம்பவங்கள் ரஜினி சார் சொல்லுவாரு, தரமான சிறப்பான சம்பவங்கள் காத்துட்டு இருக்குன்னு. இன்னும் ஒரு ஃபாஸ்ட் போலர் எடுத்துன்னு வந்துட்டாங்க ஃபசலக் ஃபரூக்கி மாதிரி. they are going to dominate. there is no second thoughts about it. பாவமா இருக்கு. ஓகே. சரி, இப்ப எங்க ஆடுவாங்க? யார் எங்க செமிஃபைனல் ஆடுவாங்க? யார் கூட ஆடுவாங்க? இப்போ உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு நான் ஆப்போனண்ட்டை சூஸ் பண்றேன். அங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரியான ஒரு ஆளுங்க, ரெண்டு பேருமே சீவள பேரி பாண்டிங்க, இந்தியாவும் நியூசிலாண்டும். நான் இந்தியா அவாய்ட் பண்றேன், நியூசிலாந்து ஈஸின்னு எவனாவது சொன்னான்னா அதுக்கப்புறம் அதை டிஸ்கஸ் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. போத் ஆர் ஈக்குவலி டேஞ்சரஸ் ஆப்போனன்ட்ஸ். இப்ப இது என்ன பண்ணணும்? சவுத் ஆப்பிரிக்கா நாளைக்கு ஆடுறாங்கன்னு தோத்தாலும் இட் ஹஸ் காட் நோ பேரிங். ஐயோ இந்தியாவோட ஆட வேணாம், நான் நியூசிலாண்டோட ஆடுறேன் அப்படின்னு. நியூசிலாந்து தான் சவுத் ஆப்பிரிக்காவை போட்டு 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 தள்ளி இருக்கான். இப்பதான் 2020 வருஷம் கழிச்சு 2023 வேர்ல்ட் கப்ல 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்ல நியூசிலாண்டை ஜெயிச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கா. 20 வருஷமா தண்ணி காமிச்சிருக்கான் நியூசிலாண்டு. So if anyone is thinking from the South African camp, New Zealand is going to be easy team to beat, I beg to differ on the opinion. Don't choose your opponents. நீங்க என்ன பண்ணணும்னா you have to make sure you get your process right. லுங்கி எங்கடிக்கு பதில தப்ரே ஷாம்சியா அவனோட பிளேயிங் லெவன் என்ன அப்படிதான் போகணுமே ஒழிய நீங்க நான் இவனை ஈஸியா இருக்கும் அவனை ஈஸியா இருக்கும், எவனுமே ஈஸி கிடையாது. ஐ வுட் ராதர் வாண்ட் டு மேக் ஷூர். ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, if you are avoiding India, you are going to play in Pakistan, அந்த டிராவல் அவாய்ட் ஆகும். அப்படிதான் நீ யோசிக்கணுமே ஒழிய நியூசிலாந்து வந்தா எனக்கு ஈஸின்னு சொன்னா ஐ எம் சாரி, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். நியூசிலாந்து இஸ் ஈக்குவலி டேஞ்சரஸ் ஆர் ஈவன் பெட்டர் than இந்தியா இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன். வெஞ்சிருவாங்க இப்ப நியூசிலாண்டும். சரி, ஆஸ்திரேலியா என்னெல்லாம் டேக் அவே இந்த கேம்ல இருந்து என்ன பாசிட்டிவ்ஸ்னு நினைக்கிறீங்க? எல்லிசும் நல்லா போட்டார் இன்னைக்கும், கடைசி ஒரு மட்டும் அடிச்சிட்டார் உமர்சாயி. டுவார்ஷிஸ் நல்லா போட்டாரு. ஜாம்பா வாஸ் அமங் த விக்கெட்ஸ். டிராவிஸ் ஹெட் வாஸ் இன் சப்ளைங் ஃபார்ம் பிஃபோர் ரெயின் கேம். ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் என்னெல்லாம் டேக் அவேஸ் இருக்கும் பீட்டர்? எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நான் ஆஸ்திரேலியா வந்து செமிஃபைனல் வராத்துக்கு சொன்ன ரீசன் ஸ்டார்கி, ஹேசல்வுட், கமின்ஸ். அதை வச்சுட்டு ஒரு யங் போலிங், இன்எக்ஸ்பீரியன்ஸ் போலிங் அட்டாக்கர் கொண்டு வந்துட்டு இந்த ஃபாஸ்ட் போலிங் எல்லிஸ் ட்ரெமண்டஸா போடுறாரு. யார்கர் போடுறாரு, விக்கெட் டு விக்கெட், ஸ்லைட்டா ரிவர்ஸ் கட்டரு. ஆடுறதுக்கு பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோ டெலிவரி கட்டர் போடுறாரு. டார்ஷஸ் டாப் கிளாஸா போட்டாரு, சந்தேகமே கிடையாது. அவங்க ஸ்பென்சர் ஜான்சன் எப்படி யூஸ் பண்றாங்கன்னா ஸ்டாக் மாதிரி யூஸ் பண்றாங்க. இப்போ ஆல் அவுட் போ, எனக்கு பிரச்சனை இல்லை, மத்த ரெண்டு போல டிஃபென்சிவா இது பண்ணுவாங்கன்னு. சாம்பா இஸ் ஆல்வேஸ் சம்மோன் லைக் ஆதில் ரஷீத். அந்த 2 விக்கெட் மிடில் ஓவர்ஸ்ல எடுத்துருவாரு. இஸ் நாட் கோயிங் டு பி 75 in 10 overs எனி டைம். கிரேட்டஸ்ட் பாஸ் மேக்ஸ்வெல் ஆல்ரெடி நம்ம சொல்லுவோம் 5 ஓவர் ஏமாத்திருவாருன்னு. இந்த ஷாட் தான் எங்களுக்கு எம்எல்சியில ஒவ்வொரு தடவையும் நிறைய தடவை ஓபன் த போலிங் ஃபார் அஸ் இன் எம்எல்சி ஃபார் சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ். ரிலையபிள் பவுலர், கையில இருந்து பால் பியூட்டிஃபுல்லா போகும். அதே மாதிரி அதை தான் சொன்னேன், நம்ம பிளேயிங் லெவன்ல ஒரே ஒரு தான் நம்ம சொன்னோம், டபுள் ஷேடுக்கு பதிலாக ஹார்டி ஆடுவாங்கன்னு. பரவாயில்ல, இந்த ஷாட்டு மேக்ஸ்வெல் ஹெட்டை வச்சு நான் மேனேஜ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நம்பர் 7ல உங்களுக்கு அலெக்ஸ் கேரி வராரு. அதுக்கப்புறம் பென் டார்ஷோஸ் கான் பேட்னா they are also a team in my opinion are good enough to win the tournament along New Zealand and India. இப்ப சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்றாங்கன்றது நாளைக்கு மேட்ச் தான் பார்க்கணும். ஆஸ்திரேலியா வந்துட்டு இந்த டீமை வச்சுன்னு ஐ கேன் லுக் த்ரெட்டனிங், ஐ கேன் பீட் டீம்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஸ்திரேலியன் டீம் செட்டில்டு. நவ் ரைட்டிங் ஆஸ்திரேலியன் டீம் ஆஃப் இஸ் நாட் அ குட் ஆப்ஷன் அட் ஆல்.
இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி நானே சொன்னேன், அந்த bowling அட்டாக்கை பார்த்துட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. நவ் தே ஆர் செட்டில்டு. தே வில் பி a dangerous team in the semifinals. சூப்பர். அதே மாதிரி நீங்க ஏற்கனவே தம்ஸ் அப் கொடுத்துட்டீங்க ஆப்கானிஸ்தானுக்கு. தி கெயின்ட் a lot from this tournament. தே கேன் கோ their heads held high. இப்ராஹிம் ஜத்ரான் வந்து ஒரு மானுமெண்டல் இன்னிங்ஸ் 177 அடிச்சிட்டாரு. உமர் ஜாய் எக்ஸ்ட்ரானரி ஃபார்ம், நபி எக்ஸ்ட்ரானரியா ஆடினாரு. குர்பாஸ் ஐ திங்க் அன்பார்ச்சுனேட்லி மிஸ்ட் அவுட் இந்த டோர்னமெண்ட்ல. ரஹமத் ஷா ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினாரு. ஷாஹிதி கடைசி 2 மேட்சா ஹீகே ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்தாரு. எல்லாருமே தே பிச்ட் இன். இந்த டீம் அடுத்து போக போக how will they grow strength from strength to strength? இப்போ ஒரே ஒரு பிரச்சனைன்னா, நபி இஸ் நாட் கெட்டிங் எனி ஓல்டர் அண்ட் எனி யங்கர். அவரோட ரோல் அவரு தான் அவர் பையனோட விளையாடணும்லாம் சொல்லிட்டாரு, வாரிசுகளோட கிரிக்கெட் ஆடணும்ட்டாரு. இல்ல இல்ல, அவர் இன்னும் 2 வருஷம் ஆடினா ஐ வில் நெவர் சே நோ, பிகாஸ் இஸ் பர்ஃபார்மிங் வித் போத் பேட் அண்ட் பால். ஒன்னே சொல்றேன், நான் இந்த அளவுக்கு இம்ரான் டாயரை சப்போர்ட் பண்றேன். இஸ் 46 years old but is performing. He was the most economical bowler for Johannesburg Super Kings in Katandare Wanderers. When you are performing, age is not a criteria, but can he continue? அவர் வந்து ஒரு எஜைலான ஆளெல்லாம் கிடையாது. பயங்கரமா ஸ்பிரிண்ட் எல்லாம் பண்ண மாட்டார், இதெல்லாம் பண்ண அழகா ஓடி வந்து போடுவாரு. ரன் ஓடும் போதும் பாருங்க அப்படி இப்படி ஒரு மாதிரி, இது இஸ் நாட் அத்லட்டிக். அதனால அவர் 2 வருஷம் தாங்குவாரா? 2 வருஷம் அவர் தாங்கலைன்னா, பிகாஸ் பேட்டிங் வந்து பெரிய டென்ட் கிரியேட் பண்றாரு. அதுக்கு வந்து உங்களுக்கு காரோட்டி இருக்காரு ஸ்பின்னர், பட் காரோட்டி கான் பேட். அந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் முஜிபுர் ரஹ்மான் கொண்டு வரல, பட் முஜிபுர் ரஹ்மான் கனாட் பேட். அல்லாஹ் கசன்ஃபாரி நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு முஜிப் இப்போ பேட்டிங். கண்டபடி அடிக்கிறார் சார். ஒரு 5 விக்கெட் விழுந்து 117 for 5 கேம் எடுத்துட்டு போக முடியுமா? இங்கிலாண்டோட ஒரு 40 அடிச்சாரு பாருங்க நபி. அந்த மாதிரி ஒரு மெஷர்ட் நாக் ஆட முடியுமா? அதுதான் கஷ்டமே ஒழிய. குர்பாசன் ஐ ரேட் ஹிம் வெரி ஹைலி. அன்பார்ச்சுனேட்லி ஒரு பேட் டோர்னமெண்ட், பட் இஸ் a mainstay for them. அதே மாதிரி பேட்டிங் லைனப்ல பியூட்டிஃபுல்லா கிளிக் ஆச்சு. அவனுக்கு எதுவுமே கிடையாது. இன்னொரு ஃபாஸ்ட் பவுலரு அவங்க ஃபசலக் ஃபரூக்கி மாதிரி ரெடி பண்ணணும் சவுத் ஆப்பிரிக்கால. வாண்டரஸ்ல நீங்க அதே மாதிரி இந்த மாதிரி வேகமா போட்டீங்கன்னா நிமித்துருவாங்க வச்சு வாண்டரஸ் செஞ்சுரியன்லாம். அதனால வந்து அதை மட்டும் அவங்க ரெடி பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு மேல வந்து தே கேனாட் ஷோகேஸ் த டேலண்ட். 2023 வேர்ல்ட் கப் பிரில்லியன்ட்லா பண்ணாங்க. they beat England, almost they came closer to beat Australia. இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் தோத்துருப்பாங்க. ஆனஸ்டா சொல்றேன், 274 they not going to defend in Lahore because இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த அடாப்டபிலிட்டி. ரஷித் கான் ஒரு லெஜெண்ட் என்ன பொறுத்துக்கு. நூர் அஹமத் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி பவுலருங்கும் போது கொஞ்சம் ஸ்லோ த்ரூ த ஏர் இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ்ல போடுறதுக்கு அடாப்ட் பண்ணணும். அந்த அடாப்டபிலிட்டி வந்ததுன்னா போருமே ஒழிய, அவங்க வந்து சம கிரிக்கெட் ஆடுறாங்க, என்டர்டெய்னிங் கிரிக்கெட் ஆடுறாங்க, பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. அவங்களோட டீம் ஸ்ட்ரென்த் வச்சுட்டு அவங்க இவ்வளவு தூரம் ஃபைட் பண்ணாங்கன்னா, ஐ அம் டெல்லிங் யூ வெல் பிளேட் ஆப்கானிஸ்தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, இன்னைக்கு மேட்ச் கராஃபி ஸ்டேடியம்ல மழை பெஞ்சு இது பண்ணிடுச்சு. ஆப்கானிஸ்தான் வந்து, அதாவது மலைக்கு ஜாலி, ஆப்கானிஸ்தான் காலி. ஆப்கானிஸ்தான் கிளம்பிட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஆஸ்திரேலியா வந்து உள்ள போயிட்டாங்க நாக் அவுட்ஸ்க்கு. உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன பீடா? அதான் சொல்றேன், இப்ப ஆஸ்திரேலியா வந்து பயங்கர கான்பிடன்ஸா போவாங்க. ஈவன் தோ லாஸ்ட் மேட்ச் மழையில போயிடுச்சு, இந்த மேட்ச் மழையில போனாலும் தே வாண்ட் டு டெஸ்ட் தேர் போலிங் யூனிட். 350 ரன் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. 350 ரன் கொடுத்து சேஸ் பண்ணாங்க. இந்த பேட்டிங் எக்ஸ்ப்ளோசிவ் இங்கிலீஷ்ல அட்டி நொறுக்கி தள்ளிடுவாரு. கேரி வந்து பயங்கர ஒரு திங்கிங் கிரிக்கெட் இருக்கு. போலிங் எப்படி இருக்கும்? இதே வந்து உங்களுக்கு வந்துட்டு 325 கொடுத்தாங்க இங்கிலாந்து. அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கணும். 199 for 7ல இருந்து கடைசி 3 விக்கெட்டுக்கு 74 ரன் கொடுத்துருக்க கூடாது. பட் இந்த ஓவரால் இந்த பிச்சில் பாத்தீங்கன்னா they are 30 runs short surelyங்கும் போது that is another positive thing they can take. So Australia has got no worries at all. Only thing அவங்களும் எப்படி யோசிப்பாங்க, they don't want to go to Dubai for one reason. Australia is not a team who's going to fear any opponent. எதுக்குறா திருப்பி டிராவல் பண்ணினேன் அவங்களாம் எப்படி யோசிப்பாங்க? டாப் பண்ணிட்டா குரூப், இங்கேயே செமிஃபைனலு. ஒருவேளை செமிஃபைனல் இந்தியா தோத்துட்டா இங்கேயே ஃபைனலு, நான் எதுக்கு போகணும்? அந்த டிராவலே வேண்டாம் அப்படின்னு யோசிப்பாங்களே ஒழிய, ஆஸ்திரேலியா நாட் சேம். இந்தியா வேணாப்பா, வரியா வா, அங்கேயே வந்துட்டு ஒன்னு அடிக்கிறேன்னு வர்ற ஒரு டீம் தான். பட் உங்களுக்கு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு இப்ப இங்கிலாந்து வந்து ஆடுற அந்த பியூட்டிஃபுல் பேஸ் பாலுக்கு சவுத் ஆப்பிரிக்கா மைட் பீட் தம், யூ நெவர் நோ. அதுக்கு நம்ம வந்து ப்ரிவியூ பண்ணுவோம் என்ன ஆகும்னு. வில் கம் பேக் அண்ட் entertain you. The next episode is going to be the preview between South Africa versus England, which is going to decide who is going to take on India அப்படிங்கிறது. Until we come back and entertain you for that episode with your very own Octopus. Thanks a lot and bye bye.